சும்மா இருக்கும், ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணுதே, சரி ஜொமேட்டோல ஆர்டர் போடலாமா என்று தானே எல்லோருக்கும் தோன்றும். ஆனால் இப்போ அதுக்கும் வச்சாச்சு ஒரு ஆப்பு. நாட்டின் பிரபலமான உணவு டெலிவரி செயலிகளில் ஒன்றான ஜொமேட்டோ புதிய தொலைதூர சேவை கட்டணத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு மேல் வாடிக்கையாளர்கள் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும். இதன் விளைவாக உணவு பில்லுடன் கூடுதல் செலவு சேர்க்கப்படுகின்றது. உணவகத்தில் இருந்து வாடிக்கையாளரின் முகவரிக்கு டெலிவரி செய்யும் தூரம் 4 கிலோமீட்டருக்கு மேல் இருந்தால் இந்த கூடுதல் கட்டணம் பொருந்தும் என்று ஜொமேட்டோ தெரிவித்துள்ளது. அதாவது 4 முதல் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு உணவு ஆர்டர் ரூபாய் 150 அல்லது அதற்கு குறைவாக இருந்தால் வாடிக்கையாளர் கூடுதலாக ரூபாய் 15 சேவை கட்டணம் செலுத்த வேண்டும். 6 கிலோமீட்டருக்கு மேல் தூரம் என்றால் சேவை கட்டணம் ரூபாய் 25 முதல் ரூபாய் 35 வரை இருக்கும். ஆனால் அது நகரத்தை பொறுத்து மாறுபடலாம் என்கின்றனர். இந்த கூடுதல் கட்டணம் அதிகபட்சம் 30% வரை மட்டுமே இருக்கும் என்றும் ஜொமேட்டோ தெரிவித்துள்ளது. ஆனால் பல சந்தர்ப்பங்களில் வாடிக்கையாளர்கள் மீது சுமத்தப்படும் இந்த கூடுதல் கட்டணம் மற்றும் கட்டணங்களுடன் சேர்த்து 45% வரை கூடுதல் செலவும் கூடும் என்று உணவு உரிமையாளர்கள் பயப்படுகின்றார்கள். சரி, இந்த கட்டணத்தால் என்ன நேரிடும் என்று தெரியுமா? அதாவது இந்த கூடுதல் கட்டணத்தால் வாடிக்கையாளர்கள் தொலைதூர உணவகங்களில் இருந்து உணவை ஆர்டர் செய்வது குறையும். சாதாரண தூரத்தில் உள்ள உணவகங்களில் இருந்தும் ஆர்டர் செய்வது குறையும் என்று கருதப்படுகின்றது.